அந்த நிகழ்ச்சியில நான் இத தான் பகிர்ந்தேன். மாத்தி பரப்புறது நியாயமில்லாதது. இந்த மாரி நடிகர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா, இப்ப காட்டமா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ நடிகர் அண்ட் இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இப்போ குக்கு வித் கோமாளி ஷோல கலந்துட்டு வராங்க. ரீசெண்டா குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில கமலஹாசன் தொடர்பா பேசியிருந்தாங்க. அங்க அவங்க பேசின விஷயம் இணையத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப பயங்கரமா வைரலா பரவிட்டு வருது. அதுல அவங்க கமலை எனக்கு பிடிக்கும். அத அவர்கிட்ட தெரிவிக்க ட்ரை பண்ணப்போ, அவரு தங்கச்சின்னு என்ன சொல்லிட்டாரு. இந்த மாரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேசின விஷயம் வைரலானத தொடர்ந்து இப்ப அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல பதிவிட்டிருக்கிற லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், நான் 16 வயசுல நிச்சயதார்த்தம் செஞ்சு 18வது வயசுல திருமணம் செஞ்சேன். 42 வயசு வரைக்குமே சினிமா உலகத்தோட எந்த தொடர்புமே எனக்கு இல்ல. மற்ற பலரை போலவே நானும் நட்சத்திரங்களை ஒரு ரசிகையாகவும் குழந்தை போன்ற ஆச்சரியத்தோட தான் பார்த்தவள். 45 வயசுல ஒரு பிரபல நடிகரை நேரில் பார்த்தப்போ உண்மையிலேயே ஸ்டார் ஸ்ட்ரக் ஆயிட்டேன். அவர் என்னை பார்த்து என்னோட சகோதரி மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் என்னுடைய நண்பர்கள் நகைச்சுவையாக கலாய்த்தாங்க. இதைத்தான் நான் குக்கு வித் கோமாளியில் நல்லாவே ரசித்து பகிர்ந்தேன். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சிலர் செய்தியை அதை மாற்றி பரப்புறது நியாயமே இல்லாதது அண்ட் கூடவே இது நாகரிகமற்றதும் கூட. இந்த மாதிரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா காட்டமாக இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.